என் வெளிநாட்டு காதல் கணவனே, சத்தமில்லாமல் சமையலறை நுழைந்து முத்தம் கொடுத்துவிட்டு ஓடினாய். என் பசி மறந்து உனக்காக காத்திருக்கும் பொழுது காத்திருக்க வேண்டாமென கண்டித்துவிட்டு ஒரு கையால் இரு இதழுக்கு ஊட்டினாய். சாதி சான்றிதழுக்காக லஞ்சம் கொடுத்துவிட்டு கெஞ்சுபவனைப் போல் இரவில் மல்லிகைப்பூ தந்துவிட்டு அதற்காக மன்றாடினாய். பள்ளிக்கு செல்ல மறுத்து தூங்குவதாய் நடிக்கும் சின்ன பையனைப் போல் மடியில் படுத்துக்கொண்டு எழ மறுத்தாய். இவை போன்ற எல்லா சொர்க்கத்தையும் 3 மாதம் தந்துவிட்டு என்னை தீயில் தள்ளி வாழ்வள்ளி சென்று விட்டாய். என் வெளிநாட்டு கனவா, கனவா, எல்லாமே கனவா. கணவனோடு 3 மாதம், கனவுகளோடு எத்தனை மாதம்? 12 வருட முறை குறிஞ்சிப்பு, 5 வருட முறை ஒலிம்பிக், 4 வருட முறை உலகக்கோப்பை கிரிக்கெட், 2 வருட முறை கணவன். நீளும் பட்டியலோடு நீயும் இணைந்து கொண்டாய். இது வரமா சாபமா? கண்களின் அழுகையை கண்ணாடி தடுக்குமா கனவா? திரும்பி வந்துவிடு என் வெளிநாட்டு கனவா. வாழ்வின் அர்த்தம் புரிந்து வாழலாம். விட்டு கொடுத்து தொட்டு பிடித்து தேவையறிந்து சேவை புரிந்து உனக்காய் நான் விழித்து எனக்காக நீ உழைத்து தாமதத்தில் வரும் தவிப்பு தூங்குவதாய் உன் நடிப்பு. வார விடுமுறையில் பிரியாணி, காசில்லா நேரத்தில் பட்டினி. இப்படி காமம் மட்டுமின்றி எல்லா உணர்ச்சிகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். 3 மாதம் மட்டும் ஆடம்பரம் உறவு, உல்லாச பயணம், பாசாங்கு வாழ்க்கை புளித்துவிட்டது கனவா. தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டிக்கடையா? தவணை முறையில் வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன வட்டிக்கடையா? எப்பொழுதுவாது வருவதற்கு நீ என்ன பாலை மழையா? இல்லை ஓட்டு வாங்கிய அரசியல்வாதியா? விரைவு தபாலில் காசோலை வரும், காதல் வருமா? விரைவு தபாலில் காசோலை வரும், காதல் வருமா? பணத்தை தரும் பாரத வங்கி பாசம் தருமா? நீ இழுத்துச் சென்ற பெட்டியோடு ஒட்டி இருக்கிறது என் இதயம். அனுமதிக்கப்பட்ட எடையோடு அதிகமாகிவிட்டதால் விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டாயே என் இதயத்தை. உன் வெளிநாட்டு தேடுதலில் தொலைந்து போனது நம் வாழ்க்கை அல்லவா? விழித்து விடு கனவா, விழித்து விடு. அந்த பாஸ்போர்ட் நமக்கு வேண்டாம், கிழித்து விடு. விசா ரத்து செய்துவிட்டு வா என் காதல் கணவனே. விசா ரத்து செய்து விட்டு வா என் காதல் கணவனே. இல்லை என்றால் விவாகரத்து செய்து விட்டு போ. நீ தொலைபேசியில் கொடுத்து அனைத்து முத்தத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் அதையெல்லாம் உனக்கு நேரில் தர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு, கனவுகளோடும், அதைவிட ஒவ்வொரு வினாடியும் உன் நினைவுகளோடும் என்றும் உன்னவள்.